தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொன்னேன், இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு சொன்னா. இந்த தேகத்திற்கு பிறப்பு எத்தனை இருக்கு? 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் எவ்வேறு பிறப்புண்டு. போன வடலூரில் கூட போன கோஸ்தனைக்கு சொன்னேன். இப்போ நம்ம மனித தேகம் எடுத்திருக்கோம். இந்த தேகம் எத்தனையாவது தேகம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓரளவுக்கு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பின்னமாகாமல் குறைவில்லாமல் இயங்குகிறதோ அப்போ ஓரளவுக்கு 1வது பிறப்பு 2வது பிறப்புன்னு நினச்சிக்கலாம். இந்த உடம்புல எந்த விதமான பின்னம் வரக்கூடாது. இப்போ மாணிக்கவாசர் கூட என்ன சொல்கிறாரு? அரிதறிது மாநிலராய் பிறப்பறிது. அதில் என்னென்ன அடுத்து சொல்கிறாரு சொல்லிட்டாரா? அதுபோல் இருந்தால் அது கடைசி பிறப்புன்னு அர்த்தம். அதோட அது முடியுது. அடுத்தது கீழ் நோக்கி போகும். 2வது சொன்னது கஷ்டமா அதோட சரி பிறப்புன்னு அப்பா நாம தப்பிச்சுடான்னு நினைச்சேன். அது அடுத்துதான் வள்ளலார். அதாவது இந்த பர்த்து ரோலிங்லேயே இருக்குமோ தவிர மனித தேகம் எடுத்து அருள் பெற்றால் மட்டும்தான், ஒளி தேகம் கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அண்டத்தை விட்டு வெளியே போக முடியும். அது வெளியே உங்களுக்கு பர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மனித பிறப்பு எடுத்தது. கோடான கோடி பிறப்புகள் எடுத்தால் மனித தேகம் கிடைச்சது. இது ப்ரமோஷன் பர்த்து. நம்ம இவ்வளவு காலம் உழைத்து உழைத்து முயற்சி எடுத்து வந்த உயர்ந்த தேகன்னு அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் பெற்ற அன்பர்களே அப்படின்னுவார். அப்போ உயர்ந்த தேகன் ஏன் அதுக்கு பேர் வச்சது? இவ்வளவு காலமாக பல கோடி பிறவிகள் எடுத்து 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 இந்த பிறப்புக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? இந்த பிறப்பை இழக்கலாமா? அதை தான் ஐயா சொல்லுவார், இந்த பிறப்பு அசட்டியாக விட்டு விட்டீர்களானால் மீண்டும் இப்பிறப்பு கிடக்கு என்பது அரிது. அதங்க சொல்கிற ஒவ்வொரு பிறப்புக்கும் 7 பிறப்புண்டு. அந்த 7 பிறப்பும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்து யோனி வேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டா. மறுபிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவியும் எந்த காலத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கற்பகாலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகல்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் இந்த தேகம் கிடைத்தது. சொன்னது வந்துச்சா? இந்த தேகம் எப்படி கிடைச்சது? அதனால தான் வள்ளலார் சொன்னார், இறந்தவர்களை கொளுத்தாதீங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம இறந்து போயிட்டோம், உயிர் போயிடுச்சுன்னா எங்கே இருக்கோம்? வெளியே போகக்கூடாது உயிர். அப்போ உடம்புக்குள்ளே இருக்குது. நான் பல தடவை சொல்லிக்கிறேன், உயிரானது உடம்பில் அடக்கம் கொள்கிறது, ஆன்மாவில் அடக்கம் கொள். எங்கே ஆன்மாவிலேருந்து ஜீவன் வந்தது. அப்போ மறுபடியும் உடம்பு இழக்கின்ற பொழுது உயிர் என்பது வெளியே போகாது, அது மறுபடியும் மீண்டும் ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறது. அதனால தான் புதைச்சிங்கன்னா அது பூமிக்குள்ளேயே இருக்கும், மறுபடியும் மறுபிறப்பு எடுக்கிற வரலையும். அதனால தான் எரிக்காதீங்கன்னாரு. ஏன் வள்ளலார் எரிக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் உடம்பை எரிச்சிங்கன்னா அது ஒரு கொலை தான். அது வெளியே போய் படாத பாடுபடும். எந்த ஆன்மா அதுக்கு தகுந்த மாதிரி வீக்கான ஆன்மா அதுக்கு தகுந்ததோ அந்த ஆன்மாவில் போய் ஒட்டிக்கும். அங்கே தான் தடுமாற்றம் ஏற்படும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆன்மாவோட இன்னொரு ஆன்மா போய் வேலை செஞ்சுன்னா அதை தான் பைத்தியக்காரன்றது, பேயின்றது, பைத்தியக்காரன்றது, மூளை களைப்பு போச்சுன்றது. ஏன் அவன் நேற்று வரை நல்லா இருந்தால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன? இந்த ஆன்மா வேற ஒரு ஆன்மா வந்ததுனால பழைய ஆன்மா வேலை செய்யாது, அது ஆப்சென்ட் அப்படியே இருக்குது, இது வேலை செய்யும். எது அதில் அதிக வேலை செய்யறதுக்கு துணியுடைய அது அதை அமைக்கிடும். வீக்காக இருக்கிறத விட்டுட்டு அதை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது அது வேலையை ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எக்காலத்திலும் வள்ளலார் அடுத்தடுத்து சொல்கிறது. இப்போ ஏன்னா எல்லா இடத்துலையும் மின்மயானம் வந்துருச்சு, எவ்வளோ பெரிய டேஞ்சர்ஸ். அதனால தான் நான் பல தடவை சன்மாரிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ இடம் வாங்குகிறோம். சன்மாரிகள் இறந்தால் அவர்களை பிழைப்பதற்காக, அடக்கம் செய்வதற்காக ஒரு ஏக்கரா எங்கேயாவது அவுட்டில் கிடைச்சா ஒரு 10-20 கிலோமீட்டர் கிடைச்சா கூட வாங்கி போட்டு
அங்கே ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு சன்மார்க்க அன்பர்களுடைய அடக்கம் செய்யும் இடம்னு ஒரு போர்டை போட்டால் போதும். ஏதோ ஒரு அதான் நேற்று கூட கேட்டாங்க, இடம் இல்லைன்னாங்க. ஏயா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனால் படைக்கப்பட்ட இடம் எண்ணிலடங்காத இடம் இருக்குது. காடு, மலை, குகை, குன்றுகள், தரிசு நிலங்கள்லாம் எங்கே ஜகமாக இருக்குது. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு இடம் கிடைக்குதான் புதைக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடைக்குதான், ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லையா? எவ்வளோ பெரிய இது அயோக்கியத்தனம் இல்லையா? இவங்க ஈஸியாக தன்னுடைய வேலை முடியணுன்றதுக்காக டப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிடி சாம்பலை கையில் கொண்டு வந்தாலான்றதுக்காக மயானத்தை அடிச்சுட்டாங்க. இடம் இல்லைன்னு. அவங்க யாராவது போய் கொளுத்துறாங்களா? அவங்களும் மக்கள் தானே. அதை விட சார் இப்போ வந்துங்க மயானத்துக்கெல்லாம் கொண்டு போக மாட்டோம் எங்கள் ஐயாவின்னு பரவாயில்லப்போ அங்கேயே வண்டி வந்து இது வல்லூர்தாமலைக்கு நடந்ததுன்னா ஆமாம் அங்கேயே வந்து புகைச்சு அவங்க ஊட்டிக்கிட்டு, அதாவது அவங்க வீட்டு விட்டு போகாத அவத்தையே சாப்பிடுங்க. இப்படி அதாவது எல்லாமே ஒரு மோசமான கட்டத்தில் போயிட்டு இருக்குது. அதனால தான் வள்ளலார் இங்கே தெளிவாக எழுதுறோம், எக்காரணம் கொண்டோம் சன்மாரிகளை வந்து எரிக்கவே கூடாது. எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறப்பு என்ன என்பது கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ துடிச்சு இந்த ஆன்மா வேதனைப்படும் என்பது. அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், இந்த சமாதி வற்புறுத்தல் பாடல் வரும், இறந்தவரை சுடுகின்றி இவன் நெஞ்சம் துடித்தது. உனக்கு எப்படி அந்த நெஞ்ச அழுத்தம் கிடைச்சது? இப்படி கொளுத்தலான்ற எண்ணம் உனக்கு வரலாமான்னு கேட்குறாரு. புலைத்தொழிலே புரிகின்றீர், புலைகொலைகள் புரிகின்றீர் அப்படின்னு நிறைய பாடல்கள் வருது. அதனால் எக்காலம் கொண்டும் நம்ம புதைக்கணுமே தவிர எரிக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுமாரி வராத வழி தெரியாதவங்க கொளுத்துறது தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுன்னா கூட நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இப்போ இன்றைக்கி போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு காமராஜர் பிரச்சனை வந்தது தெரியுமா? காமராஜர் பற்றி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது, இந்த ஏசி பிரச்சனைலாம். அப்போ காமராஜர் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு நண்பர் கேட்டார், அந்த ஆட்சியில் அண்ணாவுக்கு மெரினா பீச்சில் இடம், கலைஞருக்கு மெரினா பீச்சில் இடம், எம்ஜிஆருக்கு மெரினா பீச்சில் இடம், ஜெயலலிதாவுக்கு மெரினா பீச்சில் இடம், கலைஞருக்கு இடம், காமராஜருக்கு இடம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கொளுத்திட்டாங்க, காமராஜரை எரிச்சிட்டாங்க. எரிச்சதுனால தான் இந்த பக்கம் அந்த கிண்டியை சார்ந்த இடத்துல காந்தி மண்டபம்னு அங்கே கட்டியிருப்பாங்க. அவரை புதைச்சிருந்தாங்கன்னா அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரெலாம் எல்லாத்துக்கும் மெரினா கடற்கரை இடம் கொடுத்துலையே, எங்கள் தலைவர் கொடுன்னு கேட்டிருந்தாக்கா அங்கே கொடுத்துருப்பாங்க. எரிச்சிடுதுன்னா அவங்க குளப்படி எரித்தல், அதனால் எரிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு இடம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஏன்னா வள்ளலாருங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, மறுபிறப்பு கிடைக்கின்ற வரையில் மண்ணில் மறைந்திருக்கும் அந்த ஆன்மா, அதற்கு தகுதியான பிறப்பு, தகுதியான உடம்பு, உயிர் தேவைப்படுகின்ற பொழுதுதான் அது வேறொரு சுக்களத்தில் வந்து ஸ்டோர் ஆகும். ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏதோ மோடியா வள்ளலார் வந்து இறந்தவரை புதைக்குன்னு சொன்னார்லாம் கிடையாது. அது காரண காரியத்தோடு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, மிக தெளிவாக எழுதியிருக்காருங்க, இத்தேகத்திற்கு அதே மாதிரி பிறப்பு 7 உண்டு, அதாவது பிறவி உண்டு, 7 பிறவி உண்டு. யாதெனில் கர்ப்பத்தில் 5 மாதம், குழவியாயிருப்பது 1, அவையாதி உற்பத்தி காலம் 1, பிண்ட வெளிவட்ட காலம் 1, குழந்தை பருவம் 1, பால பருவம் 1, குமார பருவம் 1, விருத்திய பருவம் 1, ஆக 7. பிறப்புலையும் 7, கரு உற்பத்திலையும் 7. தெளிவாக எழுதுறாருங்க. ஆக பிறவி 7. இவ்வாறே தாவர முதலியவற்றிற்கும் உள்ள. மேலும் இதில் ஸ்தூல பிறப்பு, சூட்சும பிறப்பு, காரண பிறப்புன்னு இருக்கு. இப்போ நம்ம காரண பிறப்புக்கு நம்ம வரல. காரண பிறப்புன்னா நம்ம பிரணவ தேகம், ஞான தேகம் எடுக்கிற பிறப்பு வரணும். அந்த தேகத்துக்கு வராதனால நமக்கு என்ன பண்ணுறோம், சூட்சுமம் ஸ்தூலத்திலே போயிட்டுருக்குறோம். காரண பிறப்புக்கு வரல. காரணமும் காரியமும் காட்டி வைத்தான் வரும்.
அதை தெரிஞ்சாதான் இந்த உடம்பை காப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு வழி இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடியும். ஆதலால் மேற்குறித்த சூலப்பிறப்பு சூட்சும பிறப்பு யாதெனில் சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி அதுன்னு சொல்றாரு. ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி, ஆக பிறப்பு 7 சொல்றாரு. பார்த்தீங்களா? காரண பிறப்பு. நம்ம எடுக்க வேண்டியது என்ன? காரண பிறப்பு. மனோ சங்கல்பங்கள் எல்லாம் பிறவி. ஆதலால் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு மறைப்பு, அது அற்றால் பிறவி இல்லை. நமக்கு நினைப்பு இருக்குது, மறைப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நம்ம குழந்தையில நடந்ததெல்லாம் இன்னைக்கு திடீர்னு சொல்ல முடியுமா? உடையதோ அது நம்ம ஒரு ஞாபகத்துக்கு வர்றது சொல்ல முடியும். குழந்தை பிறந்தோ 6வது மாதத்தில் எங்கள் அம்மா எத்தனை இட்டு ஊட்டினாங்கன்னா சொல்ல முடியுமா? என்ன சாம்பார் வச்சாங்க, சட்னி வச்சாங்களா, சர்க்கரை வச்சாங்களா சொல்ல முடியுமா? அதனால தான் நினைப்பு மறைப்பு, மறைப்பும் இருக்கக்கூடாது, நினைப்பும் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு நினைப்பு மறைப்பு அற்றவர் தான் இறைவன். அதே தேகத்தை நம்ம பெறணுன்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இப்போ மனித தேகம் எடுத்தவர்கள் நம்ம செய்ய வேண்டிய காரிய காரணம் என்ன? இதுதான் சன்மார்க்கம் சொல்றது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ இருந்துட்டோம் ஆச்சுங்களா. இதில் இன்னொன்று சொல்லுவார், அப்போ நம்மளுடைய சன்மார்க்கத்திற்கு நம்ம வந்த உடனே இவ்வளவு காலமாக நம்ம அசத்தியாக இருந்துட்டோம் இல்லைங்களா? இப்போ தானே ஓரளவுக்கு போனால் சன்மார்க்கத்துக்கு போனால் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது, அதனால் நம்ம எல்லோரும் இப்போ வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கே போயிருந்தோம், எல்லோரும் சேர்ந்து என்னையும் தான். நம்ம போகாத இடம் கிடையாது, எங்கெங்கேயோ போகணும். இப்போ தான் எல்லாவற்றை விட ஒரு உயர்ந்த இடம் சன்மார்க்கம். வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் இல்லையா? ஏன்னா வள்ளலாருடைய அத்தாரிட்டி பூரா வடலூரில் இருக்குது. அவர் வாழ்ந்தது, அவர் சித்தி பெற்றது, கடவுளை அறிமுகப்படுத்தியது, அருட்பா எழுதியது எல்லாமே அங்கே ஆயிடுச்சு. பிறந்தது மருதூர், அவர் அருட்பா எழுதுனது எங்கே? கருங்குடி. அதுக்கப்புறம் தர்மசாலை ஆரம்பித்தது வடலூர். கடவுளுக்கு சத்திய ஞான சபையை கட்டினது வடலூர். இறைவனோட 2.5 கலந்தது சித்தி விழாக திருமாளிகை. எல்லாம் ஒரே கடைகளை கொண்டு வந்துட்டாரா? அப்போ இதையெல்லாம் தான் வாழ்ந்து அனுபவித்து இறைவனுடன் கலந்த அடையாளங்கள். இத்தனை அடையாளங்கள் அங்கே இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம அங்கே போகிறோம், பார்க்குறோம், செய்கிறோம், வந்துடுறோம். ஆனால் அவர் போல் நம்ம வாழணும்னு நினைக்கிறோமா? நினைக்கிறோம், ஆனால் முடியல. காரணம், நம்ம சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கோம். என்ன சிக்கல்? குடும்ப சிக்கல். குடும்ப சிக்கல் தானே. இந்த குடும்ப சிக்கலுக்கு வள்ளலார் ஒன்று சொல்லுவார். என்ன குடும்ப சிக்கல்? அதையும் நம்ம அருட்பால் எழுதியிருக்காரு. குடும்ப கோரனே அதுக்கு பேர் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் என்ன? குடும்ப கோரம். அதில் அழகாக எழுதுறாரு. ஆன்மாவுக்கு எத்தனை மனைவின்னு தெரியுமா? முதல்ல 3 மனைவி. எத்தனை குழந்தைகள் தெரியுமா? வள்ளலாரே சொல்றாரு, அழகா சொல்றாருங்க. திருவளர் கமல குருமலர் தவிசினன் முதற்பெரும் தேவர் மூவரும் பணிய பொதுவிடை திருநடம் புரியும் நம் பெருமான் அடிமலர் கண்புசை அன்பர்கட்கண்பன் சீர்வினை தூவி தீர்வினை ஆடி சொற்றொரு வாய்மை சொத்துகில் உடுத்தி கரிசில் வெண்ணீற்று கவசம் தரித்து தத்துவ சிற்பர சற்குண அகண்ட பூரண சச்சித போதானந்த அற்புத சிற்குண அங்களின் கேகனை அது கொண்டுக்கிட்டே வராரு. அதில் நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அது நிறைய பாடல். அதாவது ஆன்மாவுக்கு முதல் மனைவி எதுன்னு கேட்டால் ஆணவன்ற முதல் மனைவி எது?
ஆணவம். ஏன் ஆணவத்தை சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் ஆன்மாவை அனுப்புகின்ற பொழுது ஆணவத்தை கூட ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறார். ஃபிக்ஸ் பண்ணாத அனுப்புனா அதுக்கு வந்து டம்மி ஆகிடாது, செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்கு பேர் துணைக்கருவின்னு பேர். ஆன்மாவனுடைய துணைக்கருவி ஆணவம். அதனால தான் ஆணவம் செயற்கை அல்ல, இயற்கைன்னார் வள்ளல. நம்ம சமய மதங்கள்லாம் ஆணவம், கண்மம், மாயை, செயற்கை ஆன்மாவை பற்றி கொண்டுள்ளதுன்னு சொன்னாங்க. இந்த மூன்றையும் ஒழிச்சுட்டு ஆன்மா வந்து சொர்க்கம், நரகம், கைலாயம், வைகுண்டன் போயிடும்னாங்க. ஆனால் அங்கே வள்ளலார்னு சொல்கிறாரு, கடைசி வெள்ளியும் அந்த ஆணவம் இருக்கும். அது எப்போ போகும்னா, இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்று இந்த தேகத்தை உத்தேக சித்தியாக மாற்றுகின்ற பொழுது இறைவன் வந்து தான் அந்த ஆணவத்தை அகற்ற முடியும். நீங்கள் அகற்ற முடியாது, உங்களுக்கு அந்த பவர் கிடையாது. புரியுதா? இது முழுவடைஞ்சிட்டு ஆணவத்துக்கு வேலை இல்லை. உயிர் எடுக்கின்ற வரையில், உடம்பு எடுக்கின்ற வரையில் ஆணவம் தேவை. அதனால தான் அதுக்கு என்ன பண்ணார், முதல் மனைவி ஆணவன்னு போட்டார். அதை விடாது. அவள் சீக்கிரத்தில் நம்மளை விடுமா? எத்தனை மனைவி கட்டினாலும் முதல் மனைவி நம்ம விட்டுற முடியுமா? நீ விட்டாலும் அவனை விட மாட்டான். எங்கே இருந்தாலும் வந்து உதவும் வச்சிருவாங்க. புரியுதா? முதல் மனைவிக்கு அவளுக்கு பவர் ஜாஸ்தி. அப்போது அந்த மனைவிக்கு குழந்தை, முதல் குழந்தை என்ன குழந்தைன்னா அதுக்கு பேர் தான் அஞ்சானன்னு பேர். அந்த முதல் மனைவிக்கு முதல் குழந்தைக்கு பேர் என்ன? அஞ்சானம். அதாவது அதை சொல்கிறாரு, முற்றும் அஞ்சான மூட பிள்ளை ஒருவன் பிறந்தனன் ஓடிவான் அவன்தான் பானைவின் ஒளியை படரில் மூடல் போல் என் அகக்கண்ணையும் என் புறக்கண்ணையும் அங்கையால் மூடி அலகழிப்பான் என தன்னையின் நான் என தானும் காட்டான், என்னையும் நான் என என்னவும் ஒட்டான். தன்னையும் வெளிக்காட்டிக்க மாட்டான், என்னை யாருன்னு வெளிக்காட்ட மாட்டான், எங்கள் அப்பான்னு சொல்ல மாட்டான், நான் எப்படி வந்தேன்னு சொல்ல மாட்டான். அந்த முதல் பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய தான். அதை சொல்கிறாரு, இவன் தன் வாழ்க்கையும் வாழ்க்கையோ என்ன மதிப்பவர் ஆரென வையகத்து மகிழ்ந்து வையகம் மகிழ்ச்சி வையகம் நெருப்பாம் மருளுரு சிறுவன் வளர்நாள் கொடுத்து உருவகன் அயர்ந்தான் அறிவகன் நிட்டேன் செப்புறும் தெய்வ செயலென்கோனோ என்கேனோ இரு தொடக்குகள் இயலாதென்றே தொடக்கு பற்பல அடுக்கடுக்காயின. அப்போது முதல் பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜீவன். ஜீவன்னா யார்? உயிர். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் முதல் மனைவி யார்? ஆணவம். ஆணவத்துக்கு பிறந்த குழந்தை இது அஞ்சானம். அதுக்கு பேர் உயிர், ஜீவன் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பொண்டாட்டி மனைவி. ரெண்டாவது மனைவி யார்? மாயைன்றார். மூணாவது தங்கன்மம் மாயை. மாயைக்கு எத்தனை பிள்ளை? மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், ஆச்சரியம். ஆச்சா? அப்போ இங்கே மாயன் முதற் பிள்ளை மனம் தெளிவாக எழுதியிருக்காரு. அதுக்கு நிறைய பாடல் கொடுத்துருக்காரு. 3 பிள்ளைகள். மூன்றாவது மனைவி காமி, அதான் கண்மம். இப்போ முதல் சொல்லணும்ல, முதல் மனைவி ஆணவம், ஆணவத்துக்கு பிறந்த குழந்தை ஜீவன். ரெண்டாவது மனைவி மாயை, மாயைக்கு பிறந்தது மனம், புத்தி, சித்த, அகங்காரம் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது மனைவி தான் கண்மம், காமியன்னு சொல்கிற கண்மம். அதுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா அதுக்கு பேர் தான் முக்குணங்கள்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் என்ன? முக்குணங்கள். வாத பித்த சிலோத்தமம். வாத பித்த சிலோத்தமம் தான் கண்மத்தினால் ஏற்படக்கூடியது. அப்போ அந்த உடம்பு என்னாச்சு? 3 மனைவி. முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இல்லையா? ரெண்டாவது மனைவிக்கு 4 குழந்தை. 4 1 5. மூன்றாவது மனைவிக்கு 3 குழந்தை. 5 3 8. ஆன்மா 1 9 வச்சுக்கலாம். அப்போ எத்தனை குழந்தையாவது டோட்டலாக அந்த உடம்புக்குள்ள? இதில் எழுதி வச்சேன் நான். ஆச்சுங்களா? அதாவது
குடிக்கூலி வீட்டின் தலைவர்னு போடுறார் வாத பித்த சிலோகத்தை. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய குடிக்கூலி தலைவர்னா வசூல் பண்ணுறவர். இந்த குடியிருக்க வாடகை வீட்டை குடியிருப்பதற்கு வசூல் பண்ணக்கூடிய, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த வசூல் பண்ணுறவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இப்போ நகராட்சியில் வசூல் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? பில் கலெக்டர் ஆச்சுங்களா? அப்போது இந்த வாத பித்த சிலோத்தம் என்ற 3 பிள்ளைகள்ன்றாரு. எனது குடிக்கூலி வீட்டின் தலைவர் வாத பித்த சிலோத்தமங்கள். அதுக்கப்புறம் தான் நித்திய கரும விதின்னு போடுறாரு. இதெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளாம் சன்மார்க்கத்தில் வள்ளலார் சொன்ன வாழ்க்கையில் நம்மளால் வர முடியாததுக்கு காரணம் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம். அதை தான் நமக்கு சொல்கிறாருங்க. இந்த சிக்கல் இருந்திருந்தால் நம்ம எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சிக்கலெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தீர்த்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும். முதல் மனைவி, 2வது மனைவி, முதல் மனைவிக்கு குழந்தை, 2வது மனைவி குழந்தை, 3வது மனைவி, 3வது மனைவிக்கு பிறந்த குழந்தை, இத்தனையும் நம்ம காவல் காத்துட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய துணிவு நமக்கு வருதான்னா வரல. நீங்கள் அப்படியே எரிஞ்சிட்டாலும் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தேவையான தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி நீங்களாம் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், நான் போன தோல் கூட சொன்னேன், இதையும் அனுபவிச்சுட்டு இதை தூக்கி எறியறதுக்கு துணிச்சல் வரும். அதெல்லாம் சொல்லுவார், அறம் பொருள் இன்பம் வீடு 4ஐயும் 4 காலங்களில் அனுபவித்து பின்பு பற்றற விட்டு இருப்பதே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம சாகர வயசில் கூட ஒரு பேத்திக்கு குழந்தை பிறந்தா அதை பார்த்துட்டு போகலாமே, அதை கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே. பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, பேர குழந்தை எடுத்தாச்சு. பேர குழந்தை எடுத்துப்பாடு ஒரு ஆசை, கொள்ளுக்கு பேரனை வேணும், அந்த பேர குழந்தை வெளியே எனக்கு ஆயுசு கொடு ஆண்டவரன்னு கேட்குறது. உன் கல்யாணம் முடித்தோடனே நான் போயிடுறேம்மா அப்படின்றது. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆசை தான் இந்த உலகத்தில் நமக்கு பற்றி கொண்டு இருக்கிறது. வந்தமா, வந்த வேலையை முடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? இல்லை. ஆச்சா? அப்போ ஏன் இந்த மாதிரி நிலைகள்லாம் நமக்கு வந்தது? அது காரணம் வேணும் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் இப்படி மடமாற்றம் செஞ்சிட்டாங்க. அதனால தான் வள்ளலார் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் ஜாதி மத சமயத்தை திட்டார்னா, இந்த ஜாதி சமய மதங்களுடைய செயல்பாட்டில் தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வழிமுறைகள் எது? நீங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்களே புள்ள பெற்றுக்கிட்டு நீங்களே சாங்கி சடங்கெல்லாம் பண்ணல. முன்னாடி யார் சொன்னாங்களோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ வழியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய துணிச்சல் வராததுக்கு காரணம் என்ன? நம்ம அதில் போய் சிக்கிக்கிட்டோம். சிக்கினதுனால என்னாச்சு? அப்போ அந்த நமக்கு வழிகாட்டினவங்களாம் யாரு? மதவாதிகளுடைய கேரக்டர் என்னன்னு வள்ளலார் இங்கே எழுதுறாரு. மதவாதிகள்னா அவங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பொய் பிடிக்கிறது தான் வேலைன்ற. அவங்களுக்கு என்ன வேலையா? பொய் சொல்கிறதா அவங்களுக்கு வேலையான்னு எழுதுறாரு அருள் விளக்கம் ஆணில. அப்போது இதை என்ன பண்ணுறாரு வள்ளலார்? இங்கே ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த உலகம் முழுவதற்கும் உண்மைகளை எடுத்து சொல்லிட்டார். சொல்லிட்டு பாடு இறைவன் வள்ளலாரை கூப்பிடுறார். வள்ளலார் போக மாட்டேங்கிறார். ஏன்னா இந்த உலக மக்கள் யாருமே திருந்தலை. இதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன், இந்த உலக மக்களை திருத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி வாதம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அருளாளர் மகா சபையை கூட்டுறாரு. எப்படி இப்போ பாராளுமன்றம் கூப்பிட்டாங்கல்ல, இப்போ நடந்துட்டுருக்கா. இப்போ டெல்லி பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதில் யார் யார் போய் கலந்துக்கிறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிங்கெல்லாம் போயிடுறாங்க. அதுபோல் இந்த உலகத்தை படைத்த இறைவன் உடனே என்ன பண்ணுறாரு? அருளாளர்கள் சபையை கூட்டுறாரு. நல்லா கவனிங்க.
இங்கே எம்பிக்கள் மாதிரி அங்கே வந்து இந்த உலகத்துக்கு மனித குலத்திற்கு, ஜீவ குலத்திற்கு, உயிர் குலத்திற்கு, ஆன்ம குலத்திற்கு வழிகாட்டியவர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் இமீடியட் ஆக்ஷன், உடனடியாக வந்து அவங்களாம் சீக்கிரம் போயிடுவாங்க. நம்மளை மாதிரி ஃப்ளைட் பிடிச்சி போக வேண்டியதில்லை. கூப்பிட்ட நேரத்தில் அவங்க நிற்பாங்க. அந்த அளவுக்கு அருள் பெற்றவர்கள் அவர்கள். உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வர சொல்லிடுறாரு. அதை அவர் பட்டியல் போடுறாரு பாருங்க, யார் யார் வந்திருக்காங்கன்னு. மாதேகள் அம்பலத்தே திருநடனம் செய் பாத மலரணிந்த பாதுகையின் புறத்து எழுந்த அணுக்கள் மாதேவ உருத்திரர்கள் 1 கோடி கோடி, பலம் பிடித்த நாரணர்கள் 1 கோடி கோடி, போதேயும் நான்முகர்கள் 1 கோடி கோடி, புரந்தரர்கள் பல கோடி ஆக உருப்புனைந்தே ஆதேயராகி அங்கே தொழில் புரிவார் என்றால் ஐய திருவடி பெருமை யார் உரைப்பார் தோழி சொல்லிட்டாரா. அப்போ அந்த மகா சபையில் இவருடைய லிஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கூப்பிட்றாரு. யார் யார் கூப்பிட்றாரு பாருங்க. உருத்திரர்கள் 1 கோடி, நாரணர்கள் பல்கோடி, உருபிரமர் பல்கோடி, இந்திரர்கள் பல்கோடி, பெருத்த மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுறு திருச்சபையின் படிபுறத்தே நின்று தியங்குகின்றார் நடங்கானும் சிந்தையராய் அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவன்தான் பெரிதே. சபை கூட்டிட்டாரு, எல்லாரையும் வர சொல்லிட்டாரு. எங்கே படிப்புறத்தன்னு எழுதுறாரு. எப்படி 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு இருக்கும். பாராளுமன்றத்தில் போனீங்கன்னா முதல் யார் உட்காரணும், 2வது யார் உட்காரணும், 3வது யார் உட்காரணும், அதுக்கு வரிசை கலன்னு சொல்லுவாங்க. அந்த தகுதியை பார்த்து உட்கார வைக்கிறாங்க. இந்த படிப்புறத்தில் வந்து இவங்கெல்லாம் வரிசையாக உட்கார வச்சாச்சு எல்லாத்தையும் ரவுண்டு. அதில் கோடிக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்களாம். ஆனால் வள்ளலாரும் அங்கே போயிருக்காரு, அவர் உட்காரல. அங்கே என்னாரு, மானடம் காண்கின்றேன் என் மாதவன் தான் பெரிது. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு, ஆண்டவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பார் உலகாதிபர், புவனாதிபர், அண்டாதிபர்கள், பகிரண்டாதிபர்கள், வியோமாதிபர்கள் முதலாம் அதிபர் ஏருலவா திருப்படிக்கே நின்று விடித்திருக்க என்னை மேல் ஏற்றினர். இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ஆண்டவர் வள்ளலார் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாராம். ஏற்றினர் நான் போற்றி அங்கு நின்றேன். சீருலவா யோகாந்த நட திருக்கலாந்த திரு நடநாதாந்தத்தை செய்யும் நடம் போதாந்தத்து பேருளவா நடங்கண்டே திருவமுதம் உணவும் பெற்றே நான் செய்த தவம் பேருலகில் பெரிதே. அப்போ இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு வள்ளலாரை மட்டும் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? எல்லாம் கோடான கோடி பேர் இருக்காங்க, சாதாரண ஆள் கிடையாது. ஒரு அண்டம் அதிபர் இல்லை, பகிரண்டாக தான் போடுறாரு. லிஸ்ட்டை கொடுத்துட்டார். முதல்ல நம்ம ஆளுகளை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அண்டங்களுடைய அதிபர்கள்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார், வள்ளலாரே சொல்கிறாரு, அந்த காட்சி நான் எப்படி சொல்லுவேன், சொன்னால் நீங்களாம் புரிஞ்சிக்க முடியுமான்றார். என் புகழ்வேன் தோழி நான் பின்னர் கண்ட காட்சி, இசைப்பதற்கும் நினைப்பதற்கும் எட்டாதே கண்டாய். அன்புரு சித்தாந்த நடம் வேதாந்த நடமும் ஆதிநடு அந்தமெல்லா ஜோதிமன்றில் கண்டேன். எந்த இடம் சொல்றாரா? ஜோதிமன்ற, அதான் மகாசபையில் கண்டேன். இன்பமயமாய் ஒன்றா இரண்டா ஒன்றிரண்டும் இல்லதுவாய் எல்லாம் செய் வல்லதுவாய் விளங்கி தன்பரமாம் பரங்கடந்த சமரச பேர் ஆனந்த தனிநடமும் கண்ணுற்றேன் தனித்த சுகம் பொதுவே. தனித்த சுகம் பொதுவே. அந்த பொதுவான இடத்தில் என்னை அழகாக ஏற்றி வைக்கிறார். அது மாதிரி நிறைய பாடுதான். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அதுதான் ஸ்ட்ராங்கு அனுபவமாலை. அப்புறம் சொல்கிறாரு,
அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து யாரை அறிமுகப்படுத்துகிறாரு? வள்ளலாரை அறிமுகப்படுத்துகிறாரு. அது வெளியே வள்ளலார் அங்கே போய் நின்னது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவரை வந்து எப்படி ஒரு மேடையில் முக்கியமானவங்களை வச்சுட்டு அந்த நேரம் வரும்போது அவரை கூப்பிடுவாங்க. அது மாதிரி இவரை உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு சொல்கிறார், இங்கே யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து வள்ளலார்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாராம், பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க. எங்கே இருக்காங்க? புறத்துன்னா புறம், மேடையிலேருந்து வெளியில் இருக்கிறவங்க சுற்றி. பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது. அங்கே போய் நிறுத்தியாச்சு. அங்கே பார்க்குறாரு, அந்த உலம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தது, மெய் பிடித்தாய் வாழிய நீ. யார்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர்? வள்ளலார் சொல்கிறாரு, மெய் பிடித்தாய் வாழிய நீ. அவருக்கு என்ன பணி சொல்கிறாரா? சமரச சுத்த சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ எதுக்காக? சமர சுத்த சன்மார்க்க சங்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். எனக்கு ஆணை இடுறாரு, நான் என்ன பண்ணுறது? உடனே அவருடைய கால் பிடிச்சுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய பொறுப்பை கிட்ட ஒப்படைக்கிறாரேன்னு கால் பிடித்து கொண்டேன். அதுக்கு அவர் ஆண்டவர் சொன்னார், கழித்திடுக. இவர் பயந்துடுற மாதிரி கால் பிடிச்சிட்டு, எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்களே நியாயமா? இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னே பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்தவர்கள், அண்டாதிபர், பகிரண்டாதிபர், உலக அதிபர், இத்தனை அதிபர்கள், வேதாந்திகள், சித்தாந்திகள், போதாந்திகள், நாதாந்திகள், யோகாந்திகள், இத்தனை பேர் அமர்ந்திருக்கும் போது இவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னு கால் பிடிச்சிட்டாராம். அதுக்கு சொல்றாரு, எனது கைபிடித்தார், நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, கழித்திடுக, இனி உன்னை நான் கைவிட மாட்டோம், இனி உன்னை நான் கைவிட மாட்டோம் என்றும் மை பிடித்த விழி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. யார் முன்னாடி? எல்லாருக்கும் முன்னாடி பல கோடி பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னாடி இவரை நிற்க வைத்து கழித்திடுக, இனி உன்னை நாம் கைவிடோம் கைவிடோம் என்று மை பிடித்த விழி உலகர்னா யாரு? பொய் சொன்னவங்கன்னு அர்த்தம், குருடர்கள்னு அர்த்தம். விழி குருட்டத்தனமாக பேச, அதனால தான் கலை உரைத்த கற்பனை சொல்கிறா இல்லையா? அப்போ இதெல்லாம் மக்களை வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த வேலையை நீ பண்ண மாட்ட, நீ தான் பொய் சொல்லாதவன், உண்மை சொன்னவன். ஏன்னா பொய் பிடித்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மெய் பிடித்தாய் வாழிய நீ. பொய் பிடித்தவர் எல்லோரும் புறத்து இருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்றார் வள்ளலார்? மெய் பிடித்தாய் வாழிய நீ, சமரச சன்மார்க்கம் விளங்க விளக்குக என்று எனது கைபிடித்தார், நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். கழித்திடுக, இனி உன்னை நான் கைவிடோம் என்றும் மைபிடித்த விடி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. இதோட சின்னம் இல்லை. அப்பயும் வள்ளலார் நினைக்கிறாரா, இவ்வளவு பேர் இருக்கும்போது இது கொண்டாந்து நம்மகிட்ட இவ்வளவு ஒப்படைக்கிறாரு, இது என்ன அதிசயம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஏன் உனக்கு இந்த போஸ்ட் கொடுக்குறேன்னா, இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவன் இங்கே எவனுமே இல்லைன்னு. இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்க இந்த உலகத்தில் எவனும் இல்லை. அடுத்த வரியில் சொல்கிறாரு, இங்கே எல்லாம் உட்காந்துருக்கலாம். எதுக்கு தெரியுமா உட்காந்துருக்காங்க? பொருத்தம் எல்லாம். பொருத்தம் வேணுமில்ல எதுக்கும். ஒரு கணவன் மனைவி கூட பொருத்தம் தான் தானே நல்லா இருக்கும். பொருத்தம் இல்லைன்னா பிரச்சனை. அப்போ இந்த உலகத்தை திருத்துவதற்கு பொருத்தமான ஆள் வேணும் இல்லை? அதை சொல்கிறாருங்க, பொருத்தம் எல்லார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உவந்த போது தனித்தலைவர் திருத்தமுறு அருகணைந்து என் கைபிடித்தார், நானும் தெய்வ மலரடி பிடித்து கொண்டேன். எப்படி? சிக்கனவே. சிக்கன பிடித்தேன்வார். அப்போ சிக்கனை பிடித்தன விடாத பிடித்து கொண்டேன். வருத்த முறை, நீ எதை பற்றி கவலைப்படாத, இனி சிறிது மயங்கேல். இன்னும் கொஞ்சம் கூட மயக்கம் தயக்கம் கயக்கம்லாம் இருக்கக்கூடாது. என்னையா? மயங்கேல் கான் அழியா வாழ்வு வந்தது உனக்கு. அவங்களுக்கெல்லாம் அழியிற வாழ்வு தான் கொடுத்துருக்கேன், உனக்கு அழியாத வாழ்வுன்றாருங்க. பாயிண்ட் கொண்டு வர்றாரு. அவங்களுக்கு 32 லட்சம் 42 லட்சம் அப்படிலாம் லட்சக்கணக்கான ஆயுஷ்லாம் உண்டு அவங்களுக்கு.
இது அப்படி இல்லை, அது அழிஞ்சு போய்டும். அந்த காலம் முடிஞ்ச உடனே இது அழியாது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மயங்கேல் கான் அழியா வாழ்வு வந்தது உனக்கு ஏழுலகும் அதிக்க கருத்தளர்ந்து வாழி என்று ஆழி அடித்து எனது கையிற் பொற் கங்கணமும் கட்டினர்கான் தோழி. கங்கணம்னா என்ன? அதிகாரத்தினுடைய அத்தாரிட்டி இல்லைங்களா, கொடுத்து. அப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் யார் அமர்ந்திருக்காரு? ஆண்டவர் இல்லை, வள்ளலார் உட்கார வச்சுட்டாங்க. வள்ளலார் எப்போ உட்கார வைக்கிறாரு? இத்தனை பேருடைய முன்னிலையில் தான் இந்த வேலை நடக்குது. நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ வள்ளலார் சித்தி விளாகத்தில் வந்தார் ஜோதி ஆகிட்டார்னு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளும் அத்தனை அதிபர்களும் உலகத்தை இயக்கக்கூடியவர்கள், நடத்தக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் அத்தனை பேர் மத்தியிலே அமர வைத்து வள்ளலாருக்கு இந்த உலகமெல்லாம் ஆளக்கூடிய, அண்டங்களெல்லாம் ஆளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பொறுப்பினை வள்ளலாருக்கு யார் கொடுக்குறாரு? அதனால தான் அகவல் என்ன சொல்றாரு? உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி சொல்றாரா? அப்ப நமக்கு ஏதாவது புரியுதா? மணி 8 போகுது, போனதே தெரியல. எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இல்லை, புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமானதான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அதை தூக்கி எறிகிறதுக்கு நமக்கு மனசு. அந்த பாட்டும் பாடினார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானத்து. இன்னைக்கு நேற்று அல்லது நமக்கு சட்டை போய் வச்சு நேற்று வச்சா முந்தா நாள் வந்துச்சா? ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணேறி அழிதல் அழகலவே. அப்ப என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் ஒருத்தர் தான் தனித்தலைவர், வேறு யாரும் கிடையாது. அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. இல்லையா? அப்ப நம்ம எதை முதல் விடணும்? ஜாதி மத சமயத்தை விடணும். அதை விட்டாதான் அதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே வருது. அதனாலதான் ஜாதி சமய சழக்கை விட்டேன் அவர் ஜோதியை கண்டேன். நான் சொன்னாரா? நான் எப்ப ஜோதி கண்டேன் அவருக்கு ஒரு முத்திரை கொடுக்கிறார் நமக்கு. ஜாதி சம சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி அக்கட்சி ஜோதியை கண்டேனடி. அப்போ எப்போ உங்களுக்கு அருள் விளங்கும், அறிவு விளங்கும் என்றால் ஜாதி சமய மதங்களில் உள்ள சடங்குகள் உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுதுதான் நீங்கள் அதை கொஞ்சம் மேல் நோக்கி போக முடியும். அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ வரலாம், பேசிகிட்டு இருக்கலாம், அதில் ஒரு மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் மரண விழா பெறுவவர்களுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் ஐயா சொல்றார், இறந்தவரை எடுத்திடும் போது அதற்றுகின்ற உலகி இரவாத பெருமரணி ஏன் அடைய மாட்டி மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இதை சம்மதியாது என் மனம்தான். நீங்க மறந்துடுறீங்க, உங்களை வச்சு நான் மறக்கலையான்றார். மறந்தும் இதை சம்மதியா என் மனம்தான் தன்மனமோ வன்மனமோ அறியேன். உங்களை பற்றி வள்ளலார், நம்மளை பற்றி வள்ளலார் தான் அதிகம் நினைக்கிறார், நம்மளை பற்றி நம்மளே நினைக்கல. புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் நமக்கு அழுத்தமாக ஏன் சொன்னார்னா, இந்த பிறப்பு என்பது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மனித பிறப்பு கொடுக்கப்பட்டது. நம்ம சாதாரணமான தாவரங்களிலிருந்து ஊர்வன, பரப்பன, நடப்பன, அசுரர், தேவர், மனிதர் என்ற கண்டினியூட்டி இந்த ப்ரொமோஷனில் வந்து 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 இப்போ உயர் இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கா? அது மாதிரி அந்த உழைப்பினால் தானே ப்ரொமோஷன் கிடைக்குது. அது மாதிரி இந்த பிறவியினுடைய ஒவ்வொரு பிறவு எடுத்து 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 அதனால் கிடைத்த உயர்ந்த பதவி தான் மனித பிறப்பு. இந்த உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை நாம் இழந்து விடலாமா? ஏன்னா இந்த ருசி நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ருசி 3 ருசி தான் கண்டிருக்கோம்.
என்ன ருசி? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ருசியிலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோம். ஆனால் அந்த பேரின்ப சித்தி பெருலாபம் இருக்குது பற்றியா, அந்த லாபத்துக்கு நம்ம ஒரு சிற்றின்பத்திலே இருக்கோம். இதே போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது அழியிற இன்பம். வள்ளலார் சொல்லியது அழியாத இன்பம். நம்ம அழியிற இன்பம், மரணம் வரக்கூடிய இன்பம் இந்த 3. இந்த 3 இன்பத்தில் நீங்கள் இருக்கின்ற வரையில் உங்கள் மரணம், உங்களை மரணம் துரத்தி கொண்டே இருக்கும். யமன் துரத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா இது பூலோக வாழ்க்கையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட சுதந்திரம். போன தடவை கூட சொல்லியிருக்கேன். இந்த வாழ்க்கை உங்கள் அழிவு பாதையில் தான் கொண்டு செல்லும். இது உங்கள் முடிகிற ஆயுசு முடிகிற இதை அனுபவிக்க முடியுமா சார்? ஒரு பிறந்து ஒரு கல்யாணம் ஒரு 20 வயசில் பண்ணால் ஒரு 40, 50, மிஞ்சி போனால் 60. 60க்கு மேலே போயிட்டா என்ன பண்ண? உங்கள் பசங்க பிள்ளைங்களா அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. நீ எவ்வளோதான் கோடி கோடியாக வச்சுருந்தாலும், அப்பா சும்மா இருக்கப்பா, வயசான காலத்தில் ஓரமாக உட்காராது வந்து தொல்லை பண்ணுறீங்கன்னுவான். அப்போ இந்த இன்பம் எங்கே போச்சு? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த இன்பம் மூணும் எல்லாமே அம்பக்கு. அவன் வந்து உள்ள உட்காந்துக்குவான், உங்களை ஓரம் கட்டிடுவான். இப்படியே தான் பிறவிதோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிறப்பை அழிப்பதற்காகத்தான் வந்தார் வள்ளலார். பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன். இந்த இன்பம் பேரின்பம், நிலையான இன்பம். இந்த இன்பத்தை அழிப்பதற்கோ அடக்குவதற்கோ யாராலையும் முடியாது. அதான் அழகா சொன்னார். என்ன சொல்றாரு? நம்ம அடிப்படையானது ஒரு தெய்வன்ற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா வந்தது ஆபத்து. இப்போ நம்ம அதையும் முடியலையா? ஜாதி விடுறது கூட அப்பாரா. நீங்கள் ஜாதியை விட முடியல, கடவுளையும் விட முடியல, விட முடியுதா? அதை தான் ஐயா சொல்கிறாரு. எவ்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்து கலகமிட்ட பெரியடிலும் பெரியீர் ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவி அடி உடம்பை அழியாமையாக்கும் வகையடி உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் எது உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. புரியுதுங்களா? நீங்கள் கேட்கலாம் ஏனோட கதிர்வேல் எப்படின்னு. எனக்கெல்லாம் ஜாதி சமயம் மதம் இனம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு 30 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தியாச்சு. எனக்கு யாருமே நான் என்ன ஜாதி நான் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என் வாயில் அந்த வார்த்தையே வராது. என் கடையில் இருக்கும்போது அப்படி தான். யார் வந்தாலும் வாங்க சார்னுவா உட்காரணுவாங்க. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்க மாட்டேன், என்ன கொலன்னு கேட்க மாட்டேன், என்ன கோத்திரம்னு கேட்க மாட்டேன். அது இயற்கையிலே எனக்கு அப்படி இன்னைக்கு கேள்வியே 1000 பேர் நம்ம இடத்துக்கு வருவாங்க வடலூர்லேயே. நீங்கள் எந்த ஊரில் வரீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்பேன். தவிர என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் எதுவுமே கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் மனிதன், நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் அல்லவா. அதனால தான் வள்ளலார் அதுக்கு ஒரு பெரிய டைட்டிலே கொடுத்தாரு. நம்ம என்ன உரிமை உடையவர்கள்? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் போட்டார். அதை இப்போ படிக்கிறீங்களா? வழிபாட்டு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்க சார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். ஒரு நாள் தவறாத படிக்கிறீங்க. ஆனால் படிச்சுட்டு நண்பர் சொன்ன மாதிரி கதவை தாண்டினோடனே பழைய குருடி கதவை திராடின்னு வந்துடும். வாரம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் துணி வரணும். ஏன்னா உங்கள் மேலே குற்றம். நான் தான் முதல்ல சொன்னேன், இது நம்ம மேல் குற்றம் இல்லை. அப்படி விட்டு விட்டால் நம்ம சமுதாயம் நம்மளை கண்டபடி பேசுது. அதுக்காக பயப்படுறீங்க இல்லையா? நாங்கள் அது மாதிரி சமுதாயத்தை நான் ஒற்றை வச்சுக்கிறதே கிடையாது. மீறிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து இளைஞர்களை சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் சன்மார்க்கத்திற்கு. முதியவர்களை கொண்டு வரது கஷ்டம். அவங்கெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நான் அதான் தான் பல தடவை சொல்ல மீட்டிங்களே,
நீங்கள் பெரியவர்களை ஒரு 40-50 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை சன்மார்க்கத்துக்கு போய் சொல்லாதீங்க அவங்ககிட்ட. நான் அதே சொல்லுவேன். அவங்க உங்களையும் கெடுத்துருவாங்க, ஊரையும் கெடுத்துருவாங்க. அவங்ககிட்ட போய் சன்மார்க்கத்தையே பேசாதீங்கன்ற நான். வரக்கூடிய இளைஞர்கிட்ட பேசுங்க, உடனே அவன் பிடிச்சிக்கிறான் இல்லைங்களா? இன்னைக்கு கூட ஒரு பேச்சு பேசும்போது சொன்னாங்க, இப்போ இந்த செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் உலகத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் கொடுக்குதான். இதில் எந்த சாமியாவது இதில் வந்து காட்டுதான் நமக்கு இந்த நான் தான் கொடுக்குறேன்னு? இந்த செல்ஃபோன் இருக்கக்கூடிய அத்தனை அணுவினால் உற்பத்தி ஆகக்கூடிய அணு ஆராய்ச்சினால் கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை நம்ம உட்காந்த இடத்துல பார்த்துக்கிறோம், கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் எந்த சாமியாவது நான் தான் இதை கொடுத்துன்னு சொல்லிச்சா? இது யார் கண்டுபிடிச்சது? அறிவியல். அப்போ அறிவியல் சாதனை எவ்வளோ நமக்கு பயன்படுது இன்னைக்கு? இன்னும் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த செய்தி ஒரு செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடுறோமே. அப்போ இது பெருசா, உங்களுக்கு ஜாதி சமய மதம் பெருசா? அன்றைக்கி ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுன்னா கூட நம்ம ஆளை வச்சு எங்கெங்கேயோ அனுப்பணும். இப்போ இன்றைக்கி புள்ள அமெரிக்கா படிக்குதுன்னு வச்சுங்க, அமெரிக்கா படிக்கிற பிள்ளைய நீங்கள் அன்றாடம் நேரில் பார்த்துக்கலாம், அன்றாடம் பேசலாம். அப்போ எந்த சாமியாவது குறுக்கு வந்து நான் தான் காமிச்சேன்னு சொல்லுதா? அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி அணு ஆற்றல்களால் பின்னப்பட்டு இருக்கிறது, இத்தனைக்கு யார் ஹெட்டு? அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால தான் அதுக்கு அருள் பெரும் ஜோதின்னு வச்சார். அதுக்கு ஈக்குவல் எந்த விதமான ஈக்குவலும் கிடையாது. அதனால தான் அதுக்கு தனி பெரும் கருணை ஆச்சுங்களா? அதனுடைய இயக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயமில்லாத வாழ்கிறோம் சார் இன்னைக்கு. அன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளையை அனுப்பிச்சிட்டா பயந்துகிட்டு இருப்போம். வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, ஒரு வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டா. இன்றைக்கி போகிறது அந்த பிள்ளை எந்த வண்டியில் போகுது, எப்படி போகுது, எந்த வழியில் திரும்புகிறாங்க, யார் கூட போகிறாங்க, எல்லாமே உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம். எந்த இடத்துல எல்லாமே தெரியுது. இன்றைக்கி இன்னும் அரை மணி நேரமாக 4 நிமிஷமா 5 நிமிஷம் 1 நிமிஷம் தான் வாசப்படல வந்து நிற்குது வண்டி. இவ்வளவு பெரிய அணு ஆராய்ச்சியை கண்டுபிடித்து பதிய வைச்ச ஆண்டவர் எங்க? அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள், அறிவியல் வல்லுநர்கள் எங்க? நம்ம இன்னும் மூடமாக போய் என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய என்பவற்றில் கொண்டு வராரு பாருங்க. நம்ம எந்த இடத்துல மூழ்கி இருக்கிறோன்றத பட்டியல் போட்டு சொன்னாரு. தினமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முக்கிய தடைன்னு போடுறாரு, சாதாரண தடைனா சொல்றாரு. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய எது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள். அதோன்னு எடுத்துறாரா? அதில் உள்ள ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணாச்சிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இந்த எண்ணம் நமக்கு வரணும் சார். சார் இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு யார் வந்து நம்மளை யாரும் கூப்பிட போகிறது? போனது தானே. செத்து போயிட்டா நம்மளை யார், எந்த பொண்டாட்டி பார்க்குதா, புள்ள பார்க்குதா, அப்பா மகன் யாராவது பார்க்குறாங்களா? முடிஞ்சு போச்சு. நல்லா போகிறதோட காலையில் செத்துட்டா சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் தம் பிடிச்சி அந்த துக்கத்தில் அழுதுட்டு இருப்பீங்க. ஒருவேளை சாப்பாடு உள்ளே போயிட்டா எல்லாம் ஆப்சண்ட்டு, பழைய வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து உடம்பையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்தான் நம்மை அனுப்பினார். அவருக்கு நமக்கும் தான் தொடர்பு, வேற யாருக்கும் தொடர்பே கிடையாது. ஆமா, இன்னைக்கு அதனால தான் நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வள்ளலார் இன்னொரு பாடம் நடராஜபதி மாலையில் சொல்லுவார். நீங்களாம் படிக்கிறீங்களே, இதை பொறுப்பு கொடுத்துட்ட பிறகு, இந்த பொறுப்பை வள்ளலார் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் ஆண்டவருக்கு வந்து துன்பம் என்றது அகலிச்சான். அதை தான் நடராஜபதி மாலையில் சொல்றாரு. துன்பலாம் தீர்ந்தனே, சுகம் வலித்தது, நிலை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம்
நினைக்கே சுதந்திரமதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின் படிக்கு அன்பனி பெருக உலவாது நீடூடி விளையாடுக. என்ன கொடுக்கிறாராம்? அருஜோதியாம் ஆட்சி தந்தோ உன்னை கைவிடோம் கைவிடோம் நம்மான என்றே இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. இல்லையா? அங்க யார குருன்னு சொல்றாரு? ஆண்டவர் தான் சொல்றாரு. அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றையிலிருந்து போல் இனியும் விண்காலம் கழிக்காமல் இனி கொஞ்ச காலம் ஆண்டவருடைய சிந்தனையில் இருங்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அத்தனை கொடுப்பார். இல்லாமல் எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் என்று சொல்லுவார் வள்ளலார். அதனால் மற்ற தெய்வங்களெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய் இருக்கும், இங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லாமல் எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் அம்மா என்று கூறிக்கொண்டு இதுவரையில் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே எல்லோருக்குமாக விண்ணப்பம் செய்து என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.